அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பல தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. இது நிம்மதியை இழக்கச் செய்யுது. ஒரு இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் பல சிந்தனைகளை தூண்டிவிட்டு ஊதுபத்தி புகை மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இதோட விளைவு பார்த்தோம்னா தூக்கம் வராமல் இருக்கிறது, தலைவலிக்கிறது, உடல் சோர்வாக இருக்கிறது, எதுலேயுமே கவனம் இல்லாமல் இருக்கிறது, ஏன் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைக்கும் கூட தள்ளி விட்டுருது. அப்போ இவங்களோட திங்கிங் பார்த்தோம்னா அடிக்கடி வரக்கூடியது, இன்னமும் நம்ம மோசமாயிருமோ, நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய சூழல் வந்துருமோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி திங்கிங் வந்துகிட்டே இருக்குது, நான் மற்றவங்கள மாதிரி தானே இருக்கேன், மற்றவங்கள எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது, முன்னாடி மாதிரி ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல, இவ்வளோ நாள் சந்தோஷம் இருந்தோம், ஏன் இந்த 3 மாதம் 6 மாதமாக இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அந்த சிரிப்புங்கிறது வரமாட்டேங்குது, சிரிக்கிறதே மறந்து போச்சு, யார் கூடயும் பேச பிடிக்க மாட்டேங்குது, என்னோட குணமே இது கிடையாது, இப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனமும் துடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அப்போ கொஞ்ச நாளெல்லாம் ஏன் இப்படி, கொஞ்ச நாளில் என்ன அப்படி நடந்தது, எனக்கு எதுவுமே நடக்கலை, எந்த பண கஷ்டம் இல்லை, பொருளாதாரத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நான் கேட்டது எனக்கு கேட்ட நேரத்தில் கிடைக்கிது, ஆனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, அந்த நிம்மதிங்கிறது எனக்கு இல்லை, சந்தோஷங்கிறதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சிந்தனையும் எண்ணமும் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது, ஒன்றுமே இருக்காது, ஆனால் சிந்தனை எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும். அந்த மாதிரி பல பிரச்சனைகளில் இவங்க மனசு போய் சிக்கிக்கும். திரும்பின திசைகளெல்லாம் ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகும். குழந்தைங்க வந்து பேசுனா வெறுப்பு வரும், ஹஸ்பண்ட் பேசுனா வெறுப்பு வரும், ரிலேஷன் வீட்டுக்கு போகணுன்னா வெறுப்பு வரும், ஒரு ட்ரெஸ் கோடிங் போடுக்க பிடிக்காது, எதுலேயுமே ஒரு ஆர்வம் வராது, ஏன் குளிக்க பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, அந்த மாதிரி வெறுப்பு நிலைக்கு தள்ளிகிட்டே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இது அட்வைஸோ ஆறுதலோ பரிகாரமோ செய்கிறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வடையாது. அப்போ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் என்ன மாதிரி பதிவுகளை உங்கள் மைண்டில் போயிருக்கு, அதுக்கு நீங்கள் வச்சுக்கிட்ட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத உளப்பகுப்பாய்வு செய்து அதை மறுசீரமைக்கும் பொழுது மட்டும்தான் இது இயல்பு நிலைக்கு உங்களை கொண்டு வர முடியும். அப்போ இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போனால் தான் சரியாகுமா, கைடன்ஸ் எடுத்தால் தான் சரியாகுமா, மருந்து எடுத்தால் தான் சரியாகுமா, மற்றவங்க பேச்சை கேட்டால் தான் சரியாகுமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வரும். இது பேசுகிறதுனால பிரச்சனை தீராது. உங்ககிட்ட எத்தனையோ பேர் இது வரைக்கும் அறிவுரை சொல்லியிருப்பாங்க, ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, பல மணிக்கணக்காக பேசியிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு எந்தவித தீர்வும் வராமல் நீங்கள் அலமோதிட்டு வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தான் எங்களோட நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனை சார்ந்த, எண்ணம் சார்ந்த, செயல் சார்ந்த, நடத்தை சார்ந்த உள பாதிப்புகள் என்னன்னு சொல்லி கண்டறிந்து மறுசீரமைக்க கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் மேன்மையடைவதற்கும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.